டேய் மச்சான், இங்க வாயா. உன் வீட்டு வேலைக்காரி கூட செம்மையா இருக்கடா. டேய், இவதாண்டா என் ஹாட் ஃப்ரெண்ட் இனியா. டேய் என்னடா சொல்ற? நோ 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 டேய், சான்ஸே இல்ல. நீ என்ன ஏமாத்த பாக்குறியா? நான் வாசல்லையும் ஹார்ட் ஃப்ரெண்ட பார்த்துட்டேன், பேசிட்டேன். அவங்க பேர் கூட வசுந்தரா. ஒவ்வொரு விலங்கமா முடிச்சு வச்சா கூட அடுத்த பூதம் கிளம்பிக்கிட்டே இருக்கே. டேய் ஐயோ, இங்க பாரு, வந்த சுட்டோட எதையாவது கொளுத்தி போட்டு குழப்பி விட ஆரம்பிச்சிட்டியா? இந்த இனியா தாண்டா என்னோட ஹாட் ஃப்ரெண்டு. நான் சின்ன வயசுல இவ கழுத்துல தான் தாலி கட்டினேன். இவளதான் படாத பாடுபட்டு தேடி கண்டுபிடிச்சேன். டேய் அர்ஜுன், நீ குழம்பி போயிருக்கடா. லூஸ் மாதிரி வளராதடா. இவங்க உன் ஹார்ட் ஃப்ரெண்டே இல்ல. அந்த வசுந்தரா தாண்டா உன் ஹார்ட் ஃப்ரெண்டு. நீ சின்ன வயசுல தாலி கட்டின பொண்ணு அவதான்டா. ஐம் ஷூர் அபவுட் இட். டேய் ஐயோ, இனியா நீ கொஞ்சம் வெளியில வாயேன் ப்ளீஸ். இனியா கோவப்படாத, நீ கொஞ்சம் வெளியேறு, நான் பேசிட்டு கூப்பிடுறேன். டேய் ஏன்டா இப்படி உளர்ற? யார் இந்த ஆளு இப்படி உண்மையை போட்டு உடைக்கிறான்? எல்லா உண்மையும் வெளியில வந்துருமோ? விடக்கூடாது. சாதாரணமா இவளை கண்டுபிடிக்கலடா, அதே மாதிரி ஹாட் ஃப்ரெண்டாவும் ஏத்துக்கல. நான் நிறைய டெஸ்ட் வச்சுதான் இவளை என் ஹாட் ஃப்ரெண்டா ஒத்துக்கிட்டேன். நான் இப்பவும் கான்பிடண்டா சொல்றேன், இந்த இனியா தான் என்னோட ஹாட் ஃப்ரெண்ட். நோ நோ, இதனால ஏத்துக்கவே முடியாது மச்சான். அந்த வசுந்தரா தான் உன் ஹார்ட் ஃப்ரெண்டு. டேய் எதை வச்சு சொல்ற நீ? டேய் சின்ன வயசு ஜாட அப்படியே அவகிட்ட தான்டா இருக்கு. டேய் எனக்கு தெரியாதடா ஜாட யார்கிட்ட இருக்குன்னு. என் கண்ணு முன்னால சின்ன வயசு என் ஹாட் ஃப்ரெண்டோட உருவம் அப்படியே இருக்குடா. அது இனியாதான். அப்படியா? சரி, நீ ஏதோ சொல்ற, சொல்லிட்டு போ. ஆனா ஒண்ணு உறுதி மச்சான், அந்த வசுந்தரா தான் உன் ஹார்ட் ஃப்ரெண்டு. நீ தாலி கட்டினது அவளுக்கு தான்டா. நான் ஏன் இவ்வளவு உறுதியா சொல்றேன்றது நீயே போக போக புரிஞ்சுப்ப. ஒரு நிமிஷம் இரு. இந்தா இந்த கிஃப்ட்டை பிரிச்சு பார்த்துட்டு நீ உடனே எனக்கு கால் பண்ணு. என்னடா மச்சான், கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் இருக்கு, இப்பயே கிஃப்ட் தர? டேய் கல்யாணத்துக்கு வரமாட்டியா? எப்படா மச்சான் உன் கல்யாணத்துக்கு நான் வராம இருப்பேன்? அதெல்லாம் கட்டாயம் வருவேன். நான் இப்ப ஏர்போர்ட்ல இருந்து நேரா இங்க தான்டா வந்திருக்கேன். உடனே நான் இப்ப கும்பகோணம் போகணும். டேய் இருடா, அம்மாவை பார்த்துட்டு போலாம். டேய் எல்லாரையும் நான் பார்த்துட்டேன்டா. முக்கியமா இந்த கிஃப்ட்டை கொடுக்கறதுக்கு தான்டா இங்க வந்தேன். கொடுத்துட்டேன், நான் கிளம்புறேன். மச்சான் இந்த கிஃப்ட்டை பிரிச்சு பார்த்த உடனே எனக்கு கால் பண்ணு. உன் ஃபோனுக்காக தான்டா நான் காத்துட்டு இருப்பேன். ஓகேடா. டேய் கல்யாணத்துக்கு தங்குற மாதிரி வா, புரியுதா? அதெல்லாம் வந்துடுறேன் மச்சான், நான் கிளம்புறேன்டா. Bye. பை. இனியா உட்கார் 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 உட்கார். அப்புறம் அவன் பேசினது எதையும் மனசுல வச்சுக்காத. அவன் ஏதோ உளறிட்டு போறான், கோச்சுக்காத. எல்லாம் இந்த பஸ்ஸோட வேலையா தான் இருக்கும் அர்ஜுன். அவ தான் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவா. இந்த மாதிரி சொல்லுங்கன்னு கூட சொல்லி அனுப்பியிருப்பா. இனியா சேச்சே, ஏன் உடனே அவன் மேல பழிய போடுற? நான் சொல்றத அர்ஜுன், உங்களுக்கு அவளை பத்தி தெரியவே மாட்டேங்குது. நம்ம ஒண்ணு சேராம தடுக்கிறதுக்கு அவ என்ன வேணாலும் பண்ணுவா. லூஸ் மாதிரி பேசாத இனியா. வசு எதுக்கு நம்மள சேர விடாம தடுக்கணும்? இனியா, உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு அவ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணிருக்கா தெரியுமா? நல்லது பண்ற மாதிரி நடிச்சு இப்படி கெட்டதுதான் பண்ணுவா அவ. சரி அதை விடு. பிரபு நமக்கு ஏதோ கிஃப்ட் கொடுத்திருக்கான், அதை பார்க்கலாம். ஓகே? Oh wow! ஐயோ, வசுவோட சின்ன வயசு போட்டோவா இருக்கே. அவங்க அம்மா அப்பா யாராவது இந்த போட்டோல இருந்தா மாட்டிக்குவோமே. இனியா, உனக்கு தெரியாதுல? இது
சூப்பர்ல. இங்க பாத்தியா, நீ தான் என் ஹாட் ஃப்ரெண்ட். உன் கழுத்துல தான் நான் தாலி கட்டணுன்றதுக்கு இந்த ஒரு சாட்சியே போதும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ அர்ஜுன். ஒரு நிமிஷம். அப்படி இப்படி அப்படி இப்படி. அர்ஜுன், இப்ப எதுக்கு இதெல்லாம் போட்டோ எடுக்கிறீங்க? இல்லை இனியா, செல்லுல இருந்தா நான் எப்ப வேணாலும் பாத்துக்கலாம்ல, அதுக்குதான். ஆஸ்திரேலியா பார்ட்டி. இரு நான் பேசிட்டு வந்துடுறேன், நீ பாத்துக்கிட்டு. ஐயோ, இந்த போட்டோல அவங்க அம்மா நல்லா தெரியுறாங்களே. இதுதான் சின்ன வயசு வசு போட்டோ. ஈஸியா பக்கத்துல இருக்கிறது வசுதான்னு, அவ கழுத்துல தான் தாலி கட்டணும்னு அர்ஜுன் நிச்சயமா கண்டுபிடிச்சிருவாரு. இப்ப என்ன பண்றது? சரிங்க சார், கண்டிப்பா பண்ணிடலாம் சார். ஏதாவது பண்ணணும். சார் கண்டிப்பா ஜிஎஸ்டி இருக்கும். ஏன்னா காஸ்மெட்டிக் லக்ஸுரி ஐட்டம்ஸ் இல்லையா, அதனால நான் ஆடிட்டர் எதுக்கும் செக் பண்ணிக்கிறேன். ஸோ டோன்ட் வரி. ஓகே, தேங்க்யூ சார். ஆஸ்திரேலியா கம்பெனி காலினியா விடவே மாட்டேங்கிறாங்க. டெய்லி ஏதாவது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த ஆர்டரை எப்படியாவது நம்ம கைக்குள்ள கொண்டு வரணும்னு நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். எல்லாம் நல்லதே நடக்கும் அர்ஜுன். ஏன் அர்ஜுன், இந்த ஆல்பத்தை பாக்கும்போது ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆமா ஆமா. அது நீங்க என் கழுத்துல தாலி கட்டுறத பாத்துட்டே இருக்கணும் போல இருக்கு. இந்த ஆல்பத்தை நான் வச்சுக்கவா? இல்ல, என் சின்ன வயசு போட்டோ ஆசிரமத்துல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அவங்க கிட்ட போய் காமிச்சிட்டு வந்துருவா அர்ஜுன்? ஓகே, எடுத்துட்டு போ. நீயே வச்சுக்கோ. ஓகே, பட் போட்டோ பத்திரம். தேங்க்யூ அர்ஜுன், தேங்க்யூ. பாய். ஏதோ ஞாபகத்துல அர்ஜுன் ஆல்பத்துல இருக்கிற முக்கியமான போட்டோவை பார்க்கல. எப்படியோ தப்பிச்சேன். ஏய் சொல்லு மச்சான். டேய் பிரபு, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நீ கொடுத்த ஆல்பத்தை பார்த்தேன். எக்ஸலன்ட் போட்டோஸ்டா. ஏய் இப்போ சொல்லு, வசுந்தரா தானே உன் ஹார்ட் ஃப்ரெண்டு? டேய் பிரபு, நீ எத்தனை தடவை சொன்னாலும் இனியா தான் என்னோட ஹார்ட் ஃப்ரெண்ட். அதுல எந்த டவுட்டுமே இல்ல. சரி ஓகே, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உன் இஷ்டம் மச்சான், பாத்துக்க. சரி மச்சான். இவ என்ன வசுவ ஹார்ட் ஃப்ரெண்ட்னே சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னோட சின்ன வயசு போட்டோ கிடைச்சா போதும். அதை வச்சு நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன்னு அர்ஜுன் சாருக்கு ப்ரூவ் பண்ணிடலாம். அப்புறம் கோயில வச்சு என் கழுத்துல தான் அர்ஜுன் சார் தாலி கட்டினாருங்கிறத அவருக்கு ப்ரூவ் பண்ணிடலாம். அம்மா, இங்க பூக்காரி லக்ஷ்மி இருப்பாளே, அவ எங்க? அவளா இங்கதான் பூ வித்துட்டு இருப்பா. நீ கோயிலுக்குள்ள போய் பாருமா. பாருங்க, பூ வாங்கலாம் கணக்கு பாக்காதீங்க. ஆமா, ஒரு முழம் பூ கேக்குறீங்களே, கல்யாணம் ஆகி 2-3 வருஷம் ஆச்சோ? எப்படி கரெக்டா சொல்றீங்க? கல்யாணம் ஆன புதுசுல 4-5 முழம் பூ வாங்குவாங்க. வருஷம் ஆக ஆக அளவு குறைச்சிருவாங்க. அத வச்சுதான் சொன்னேன். அது இல்லம்மா, ஒரு முழம் 50 ரூபான்னு சொல்ற. 4 முழம் வாங்கினா 200 ரூபா ஆச்சு. அப்புறம் என் பொண்டாட்டி ராத்திரி சோறு போட மாட்டா. ஓ, உங்களுக்கு அந்த பிரச்சனையா? சரி, ஒரு முழம் ஃப்ரீயாவே தரேன், வாங்கிட்டு போங்க. தேங்க்ஸ்மா.
லக்ஷ்மி. ஹே வசு, ஹே லக்ஷ்மி, உன்னை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? நீ எங்க பூ வித்துட்டு இருக்கியா? ஆமாண்டி, கோயிலுக்குள்ள 4 பேர் பூ வாங்குவாங்கல்ல, அதனாலதான். மாங்காய் சாப்பிடுறியா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா, அன்னைக்கு சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோவை வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொன்னி அனுப்பலையா? ஏய், என்னடி இப்படி கேட்ட? நான் அப்பவே கொரியர் அனுப்பி விட்டேன். அப்படியா? ஆமா, நீ வீட்ல போய் கேளு. எனக்கு தெரிஞ்சவங்க வீட்ல தான் யாராவது வாங்கி வச்சிருப்பாங்க. அப்படிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, உன் நம்பர் கொடு. என் அம்மா கிட்ட தான் போன் இருக்கும், நீ நம்பரை குறிச்சுக்கோ. 9754555828. சரி, நானே உனக்கு கால் பண்றேன். நான் வரேன். ஏய், ஏதாவது சாப்பிட்டு போ. இல்ல பரவாயில்ல. எக்ஸ்கியூஸ் மீ, இப்போ டாக்டர் பார்க்க முடியுமா? உள்ளதா இருக்காரு, போய் பாருங்க. வாங்க வாங்க, உட்காருங்க. என்ன பிரச்சனை உங்களுக்கு? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. எனக்கு ஒரு டீடைல் வேணும். என்ன டீடைல் வேணும் உங்களுக்கு? சார், நான் உங்க பேஷண்ட் வசுந்தராவோட ரிலேஷன். ஓகே. வசுந்தராவா உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? வசுந்தராவா? சார், இவங்க தான். இவங்களா? நல்ல ஞாபகத்துல இருக்கேம்மா. சொல்லுங்க, இவங்கள பத்தி உங்களுக்கு என்ன இன்ஃபர்மேஷன் வேணும்? சார், அவங்களுக்கு மூளையில கட்டி இருக்கிறதா சொன்னீங்க. ஆனா அதுக்கான அறிகுறி எதுவுமே அவங்க கிட்ட இல்ல. she is totally fine. அதான் அவங்களுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணலாமான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நோ 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 நோ, அவங்களுக்கு அந்த மாதிரி நோயே கிடையாது. சார், நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க தானே அன்னைக்கு மூளையில கட்டி இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அன்னைக்கு நான் தான் அப்படி சொன்னேன், இன்னைக்கு நான் தான் இல்லைன்றேன். ஐயோ டாக்டர், ப்ளீஸ் கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். அதாவது ஒரு தப்பு நடந்து போச்சுமா. வேற ஒரு வசுந்தரா ரிப்போர்ட்டை பார்த்து இவங்களுக்கு கேன்சர்னு சொல்லிட்டோம். நடந்த தப்ப உங்க ரிலேஷன் வசுந்தரா கிட்ட சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கூட கேட்டுட்டேன். அவங்க உங்ககிட்ட சொல்லலையா? சொல்லல டாக்டர். ஓ, ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். நான் போயிட்டு வரேன். ஓகே ஓகேமா. தேங்க் யூ so much. சரியான ஃப்ராட் அவ. எந்த மாதிரியான வேலையெல்லாம் பார்த்திருக்கான்? மூளையில கட்டின்னு எல்லாரையும் நம்ப வச்சு கழுத்து அறுத்திருக்கா. அப்போ என் சந்தேகம் கரெக்டா போச்சு. இருடி, உன்னை வச்சுக்கிறேன். என்ன மீனாட்சி கால் பண்றா? ஹலோ, சொல்லு மீனாட்சி. அண்ணா, அர்ஜென்ட்டா நான் இப்ப சொல்ற ஹாஸ்பிட்டலுக்கு நீ கண்டிப்பா வரணும். என்னமாச்சு உடம்புக்கு? அண்ணா, ஏன் உடம்புக்கு எதுவும் கிடையாது. நீ முதல்ல கிளம்பி வா, நான் அப்புறம் சொல்றேன். சரிம்மா, நீ வை, நான் வரேன். எங்களெல்லாம் ஏமாத்திட்டல்ல, இரு உன்னை பாத்துக்கிறேன். ஏண்டி இப்படி பரபரப்பா கத்திக்கிட்டு வர? முதல்ல கத்துறது நிறுத்து. உன்கிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதெல்லாம் இருக்கட்டும்டி. ஆமா, உன் சின்ன வயசுல அர்ஜுன் தம்பி உன் கழுத்துல தாலி கட்டினதுக்கு ஏதோ ஆதாரம் இருக்குன்னு போனியே, அது என்னாச்சு? அம்மா, அந்த விஷயமா தான் நான் உன்கிட்ட பேசணும். அம்மா, எனக்கு ஏதாவது கொரியர் வந்துச்சாமா? கொரியரா? அம்மா, என்னம்மா வரல? இரு. வந்துச்சு. வந்துச்சா? ஐயோ வாமா, வந்து இரு. என்னாச்சு? இரு. ஐயோ, ஏன் இப்படி அவசரப்படுற? இரு. எங்கம்மா இருக்கு? எங்க வச்சேன்? எங்க இருக்கு? இரு. அம்மா, சீக்கிரம். ஐயோ, கிடைச்சிருச்சு. இந்தா. ஐயோ, என்னடி, என்ன இருக்கு அதுல? நான் யாருன்னு அர்ஜுன் சாருக்கு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. என்னம்மா சொல்ற? இந்த கொரியருக்குள்ள என்னோட சின்ன வயசு போட்டோ இருக்குமா. நாங்க ஸ்கூல் படிக்கிறப்போ நானும் என் ஃப்ரெண்டு லக்ஷ்மி எடுத்துக்கிட்ட போட்டோ இதுல இருக்குமா. இது அர்ஜுன் சார் கிட்ட காட்டினாலே போதும், நான் தான் அவரோட ஹார்ட் ஃப்ரெண்டுன்னு அவருக்கு தெரிஞ்சிரும்.
அப்படியா வசு? ஏய் இத முதல்ல அப்பா கிட்ட சொல்லுடி, அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமால அப்பா 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 அப்பா. என்னம்மா என்னம்மா என்னைக்கு இல்லாம இவ்வளவு சந்தோஷமா இருக்க? என்னாச்சு வசு? நில்லு, என்னாச்சு? என்னங்க, கடவுள் நமக்காக கண்ணை திறந்துட்டாருங்க. என்ன துளசி, என்ன சொல்ற? அப்பா, நான் தான் அர்ஜுன் சாரோட ஹார்ட் ஃப்ரெண்டுங்கிறதுக்கு இதுல ஆதாரம் இருக்குப்பா. எப்படிமா கிடைச்சது? ஆமாங்க, கவரை பிரிச்சு காட்டுமா? போமா, அர்ஜுன் சார் கிட்ட கொடுத்து அவரே கவரை பிரிக்க சொல்ல போறேன். அத பார்த்து அவரு முகத்துல வர சந்தோஷத்தை நான் பார்க்கணுமா? ஆமாமா, அதுதான் கரெக்ட். சரிம்மா, நீ சீக்கிரம் போய் அர்ஜுன் தம்பி கிட்ட காமி. இதோ நான் போறேன். அம்மா போயிட்டு வரேன். பை பை பா. சரி சரி, பொறுமையா போ. எப்படியும் ஆண்டவன் புண்ணியத்துல நம்ம பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருங்க. ஆமா துளசி, இதே மாதிரி அவ எப்போதும் சந்தோஷமா இருக்கணும்னு தான் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கேன். தேங்க்ஸ்டா பிரபு. இனியா கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி இந்த போட்டோஸ்லாம் பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கூடிய சீக்கிரமே நீங்க எனக்கு ஆக போறீங்க சார். என் கனவு நினைவாக போகுது. 2வது தடவையா நீங்க என் கழுத்துல தாலி கட்ட போறீங்க. வா வசு. என்ன இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? எஸ் அர்ஜுன் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அப்படியா? அதுக்கான காரணத்தை சொல்லு. ஐயோ, தாராளமா தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு போட்டோவை காட்ட போறேன். அத பார்த்தா நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. என் சந்தோஷத்துக்கான காரணமும் உங்களுக்கு புரியும். அப்படியா? வெரி நைஸ். நான் சந்தோஷப்படுற அளவுக்கு போட்டோல என்ன இருக்கு? என்னோட சின்ன வயசுல எடுத்துக்கிட்ட போட்டோ. இத பார்த்தா உங்களுக்கு எல்லாமே புரியும். போட்டோவை பார்த்தா என்ன புரியும்? அது நான் சின்ன வயசுல எவ்வளவு அழகா இருந்தேன்னு தெரியும். அதை விட முக்கியம், இந்த கவர்ல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் தெரிய வரும். ஓ, சரி குடு பாப்போம். அவ்வளவு சீக்கிரம் நான் காட்டிடுவேனா? ஏய் வசு, நீ தான் பார்க்கணும்னு சொன்ன, அப்புறம் எதுக்கு மறைச்சு வைக்கிற? நான் என் சின்ன வயசு போட்டோவை அவ்வளவு ஈஸியா காட்டிடுவேனா? வசு, விளையாடாத, குடு. அர்ஜுன் சார், நீங்க கொஞ்சமாவது வெயிட் பண்ண வேண்டாமா? வெயிட் பண்றேன். நான் இங்கே வெயிட் பண்றேன். நாளைக்கு இதே டயத்துக்கு வா. அர்ஜுன் சார், குடு. அப்போ குடுன்னு சொல்றல்ல, குடு குடு. ஹலோ சார். சொல்லுங்க. ஓகே சார். சார், டோட்டல் இன்கம் 4 கோடிக்கு அதிகமாக காமிச்சிருக்கு. நீங்க அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே சார். ஓகே ஓகே, பை சார். இப்போ நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. எனக்கு தெரியும், இந்த போட்டோவை பார்த்தா நீங்க ஷாக் ஆயிடுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அர்ஜுன் சார். அர்ஜுன் சார், இப்போ உங்களுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்குமே. வாவ் வாவ் வசு, சூப்பர் சூப்பர். ஐயோ வசு, சான்ஸே இல்ல. வசு, நான் எதிர்பார்க்கவே இல்லை வசு. சின்ன வயசுல நீ நிஜமாவே ரொம்ப கியூட்டா இருக்க. அர்ஜுன் சார், இப்போ உங்களுக்கு நான் யாருன்னு தெரியுதா? நல்லா தெரியுது. நல்லா இருக்க வசு. நிஜமா நான் எதிர்பார்க்கவே இல்லை வசு. சும்மா சொல்லக்கூடாது, நீ சாதாரண அழகி இல்ல.
பேரழகி. வசு வசு, இந்த போட்டோவை பத்திரமா வச்சுக்கோ, ஓகேவா? யாருக்கிட்டையும் காமிக்காத, ஏன்னா இது ஹிஸ்டரி, எவிடன்ஸ். இதெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும், புரியுதா?